வணக்கம். யூபிஎஸ்சி பிரிலிம்ஸ் சிசாட் பேப்பரை ஒரு கேண்டிடேட் எப்படி ப்ராப்பராக அப்ரோச் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக கிளியர் பண்ணலாம், இதற்கு ஒரு சில இம்பார்ட்டன்ட் கைட்லைன்ஸ் அண்ட் டிப்ஸை நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். யூபிஎஸ்சி பிரிலிம்ஸ் எக்ஸாமினேஷன் அன்னைக்கு நீங்கள் மார்னிங் ஜிஎஸ் பேப்பர் அட்டன் பண்ணுவீங்க. ஜிஎஸ் பேப்பர் அட்டன் பண்ண உடனேயே உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அந்த ஃபர்ஸ்ட் பேப்பர் முடிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் அதை மறந்துடணும். அதுக்கப்புறம் உங்கள் கையில் செகண்ட் பேப்பரான சிசாட் மட்டும்தான் இருக்கும். நிறைய பேர் பண்ற தப்பு, இந்த ஃபர்ஸ்ட் பேப்பர் பெர்ஃபார்மன்ஸை யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு சில பேர் ஃபர்ஸ்ட் பேப்பரை நல்லாவே பண்ணியிருப்பாங்க, சொல்ல போனா கட் ஆஃப்க்கு அதிகமாகவே அவங்க ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க. ஆனால் தேவையில்லாம நான் நல்லா பண்ணலாம் இல்லையா அப்படின்னு ஒரி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இன்டர்நெட்குள்ள போய் உடனடியே ஆன்சர் கீ தேடுவாங்க, மற்ற ஸ்டூடெண்ட்ஸோட டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி செய்யும் போது இதே ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்தி விட்டுரும். மைண்டு காமா இருக்காது. அதுக்கப்புறம் மதியம் சிசாட் பேப்பர் ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்களுக்கு ஃபோக்கஸ் இல்லாமல் போயிடும். நான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி பார்த்துருக்கேன். ஃபர்ஸ்ட் பேப்பரை கிளியர் பண்ணுவாங்க, ஆனாலும் செகண்ட் பேப்பரை கிளியர் பண்ண முடியாமல் போயிடும். அதனால மென்டல் ஃபோக்கஸ்ங்கிறது ரொம்ப முக்கியம். இதில் கவனமாக இருங்க. ஃபர்ஸ்ட் பேப்பர் முடிஞ்ச வரைக்கும் யாருக்கிட்டையும் பேசாதீங்க. வீட்டுக்கு கால் பண்ணி நல்லா பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நல்லா சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துருங்க. செகண்ட் பேப்பருக்கு மைண்ட் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த ஃப்ரெஷ் மைண்டோட தான் நீங்கள் இந்த செகண்ட் பேப்பரை அட்டன் பண்ணணும். சரி, இப்போ சிசாட் பேப்பர் நீங்கள் வாங்குறீங்க. சிசாட் பேப்பர் ஜென்ரலாக அப்ரோச் பண்ணுறதுக்கான கைட்லைன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேப்பரில் நமக்கு தேவை குவாலிஃபை ஆனால் போதும். இதனுடைய மார்க்ஸை யூபிஎஸ்சி கணக்கில் எடுக்காது இல்லையா. 200 மார்க்கில் நமக்கு 1/3 இருந்தால் போதும். அரௌண்ட் 67 மார்க்ஸ் தான் நம்ம கிளியர் பண்ணிடுவோம். 33% 67 மார்க்ஸ். அப்போது நாம் இதை கிளியர் பண்ணால் போதும். எந்த காரணத்தை கொண்டோம், நம்முடைய ஈகோ சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக நிறைய கேள்விகளை அட்டெம்ப்ட் பண்ண நினைக்க கூடாது. ப்ராக்டிக்கலாக ஒரு 45 கொஷின்ஸை அட்டெம்ப்ட் பண்ணலாம். அதாவது அட்டெம்ப்ட் பண்ணலாம், ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன். அதுக்கு மேலே ஓரளவு போகலாம், ஒரு 50 கொஷின்ஸ் போகலாம். மற்றபடி 60, 65லாம் அட்டெம்ப்ட் பண்ண தேவையில்லை. அப்போ ஒரு 45 அட்டெம்ப்ட் பண்ண போதும். ஆனால் நெகட்டிவ்ஸுங்கிறது மினிமலாக இருக்கணும். நெகட்டிவே இருக்கக்கூடாது அப்படின்ற அளவுக்கு நீங்கள் அக்யூரசியில் ஆன்சர் பண்ணீங்கன்னா தான் ப்ராக்டிக்கலாக ஒரு 3லேருந்து ஒரு 5 அல்லது 6 நெகட்டிவ்ஸ் இருக்கும். அப்போது இந்த அக்யூரசியில் நீங்கள் அட்டெம்ப்ட் பண்ணியிருக்கணும். நீங்கள் ஒரு ஏரியாவில் ஸ்ட்ராங்காக இருக்கலாம். உதாரணத்துக்கு கம்ப்ரன்ஷன்லையோ அல்லது குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட்லையோ ஸ்ட்ராங்காக இருக்கலாம். ஆனால் இதை மட்டும் நம்பி போகக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய ஸ்ட்ராங் ஏரியாவை தாண்டி மிச்ச எல்லா ஏரியாஸ்லையும் குறைஞ்சபட்சம் ஒரு 5 கேள்வியோ 6 கேள்வியோ ஆன்சர் பண்ணுற மாதிரி உங்களை ஸ்ட்ரெங்தன் பண்ணிட்டு நீங்கள் போயிருக்கணும். சிசாட் பேப்பர் 2 hours. இந்த 2 hours-ஐ 4 உடைக்கணும். 30 minutes 30 minutes 30 minutes 30 minutes. ஃபர்ஸ்ட் ½ hour 30 minutes உங்களுடைய ஸ்ட்ராங் ஏரியாவுக்கு போயிருங்க டேரெக்டாக. இதில் நிறைய கேள்விகளை சக்ஸஸ்ஃபுல்லாக ஆன்சர் பண்ணலாம். செகண்ட் 30 minutes அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லாத ஏரியாவுக்கு போகணும். உதாரணத்துக்கு நீங்கள் கம்ப்ரன்ஷனில் ஸ்ட்ராங்னா ஃபர்ஸ்ட் 30 minutes அதுக்கு போயிடணும். அடுத்த 30 minutes ஒரு லாஜிக்கல் ரீசனிங்க்கோ அல்லது குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட்க்கோ போயிடணும். அப்புறம் மூன்றாவது 30 minutes மறுபடியும் உங்கள் ஸ்ட்ராங் ஏரியாவுக்கு வரணும். கடைசி 30 minutes நீங்கள் நாட் ஸோ ஸ்ட்ராங் ஏரியாவுக்கு போகலாம் அல்லது பல ஏரியாஸை மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். இந்த அப்ரோச் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கலாக இருக்கும். ஒரே ஏரியாவில் ஸ்ட்ரக் ஆக மாட்டீங்க, மொனாட்னஸாக இருக்காது. மைண்டு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து டைனமிக்காக ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும். அது இல்லாமல் இந்த பேலன்ஸ்ட் அப்ரோச்சை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது நீங்கள் ஃபெயில் ஆகிறதுக்கான வாய்ப்பே இருக்காது. நன்றி.